பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும். இன்றைக்கி நான் பிளைன் சாம்பாருக்கு ஒரு கத்தரிக்காய் புளிப்பச்சடி செய்ய போகிறேன். அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம பிளைன் சாம்பார்னால் ஒன்றுமே புளி மசாலா கொஞ்சம் இப்போ சேர்ப்பேன். ஆனால் அது வெறும் வத்தல், வெள்ளைப்பூடு, மஞ்சள் சீரகம், மஞ்சள் சீரகம், அவ்வளோதான். வெள்ளைப்பூடு இதெல்லாம் நம்ம அந்த பருப்போட தன்மை நம்மளை வயிறை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறது. அதை வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு செம காம்பினேஷனாக ஒரு கத்திரிக்காய் புளிப்பச்சடி. எண்ணெய் ஊற்றி சட்டியில் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கும் புளிக்குழம்புக்கு ஊற்றுற அளவுக்கு நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு 10-15 கிராம் இருக்கும் புளி, அது ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டு குழம்புத்தூள் மட்டும்தான், இவ்வளவும் போட போகிறதில்ல. நான் ஒரு கரண்டி எடுத்தேன், அப்படியே அதில் கொட்டி வச்சுட்டேன். தேவையில்லை இவ்வளவு, போடும்போது பார்த்துக்குருவோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூடு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த எண்ணெயில் கடுகு, வெந்தயம், உளுந்து இந்த 3 போட்டுக்கிறோம். புளி மசாலா சேர்க்குற பொருட்களுக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்ப்பேன் நான். கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, தீய போகுது. இப்போ இந்த வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் தீய ஆரம்பித்தோம். இப்போ இந்த கத்திரிக்காயை முதல்ல ஒரு அலசிட்டு இப்போ 2வது தண்ணி ஊற்றி கொண்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு, அதை அலசின தண்ணியை புழிஞ்சிட்டு, இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு போட்டுற வேண்டியது. போட்டுட்டு நல்லா சுருளை வதங்கணும். சுருளை வதங்கின பிறகு தான் நம்ம புளி மசாலா சேர்க்கணும். அது வரைக்கும் ரெஸ்ட்டு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்ல விதை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு தப்பியா பிள்ளை. சரி, அவர் வாங்கிட்டு கொடுக்குறது தான், நம்ம வைக்கிறது தான். இப்போ நான் ஒரு சின்ன சட்னி கரண்டி இருக்குல்ல, அதில் ஒரு கரண்டி இந்த மசாலா போடுறேன். வீட்டு குழம்பு தூள். இதையும் அப்படியே ஒரு 2 பரட்டு மட்டும் பரட்டி அதோட அது மேலே புளிச்சாரை ஊற்றிடணும். ஏன்னு சொன்னால் அப்புறம் மசாலா சட்டியில் ரொம்ப ஒட்டி கருகள் வாட வரும். போதும். இப்போ இந்த புளிச்சாறை நம்ம ஊற்றிடுவோம். இந்த புளிச்சாறில் நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 15 கிராம் புளி தான். இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா வாடை போகும். படி சூடு. இப்போ இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு அதோட கத்திரிக்காயும் இந்த தண்ணியும் பின்னி வர்ற மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு வேக விட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் புளிப்பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது இன்னும் இருக்கிற சூட்டில் ரொம்ப இறுகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமே அது கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிளைன் சாம்பார்னால் வெறும் பருப்பு, உப்பு பருப்புன்னு கூட ஒருத்தவங்க சொல்லுவாங்க.
அதுதான் இது. பருப்போடு சேர்த்து தான். சிலர் வந்து பருப்பை எடுத்துட்டு தண்ணி மட்டுமே முட்டை சாம்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நல்லா பருப்பு போட்டு கலக்குனது தான், வேக வச்சது. இந்த பிளெயின் சாம்பாருக்கும் இந்த கத்தரிக்காய் புளிப்பச்சடிக்கும் இதை தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சு காமிக்கலை நான். அவ்வளோ ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னா அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது தொட்டுக்கிறலாம். அப்புறம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கத்திரிக்காய் புளிப்பச்சடியும் பிளெயின் சாம்பாரும் மீதமாச்சுன்னா, மதியானம் சாப்பிட்டது போக மீதமாச்சுனாக்கா, இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அந்த சாம்பாரை மீத சாம்பாரை இதில் ஊற்றி சுட வச்சு நைட்டு தோசைக்கோ சப்பாத்திக்கோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது புளிப்பச்சடி எல்லோரும் செய்வீங்க, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நைட்டு தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாரேன்.